மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளிப்பதிவு துறையிலே பணியாற்றுகின்ற ரவி கே சந்திரன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று 4 மொழிகளிலும் பல திரைப்படங்களிலே பணியாற்றியவர். அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அமீர் கான், கமல்ஹாசன், விஜயகாந்த், அஜித், மாதவன், சூர்யா, பவன் கல்யாண், சிவகார்த்திகேயன், சிம்பு என்று பல முக்கியமான கதாநாயகர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ரவி கே சந்திரன் தான் திரையுலகிலே பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய சகோதரர் ராமச்சந்திர பாபு ஒளிப்பதிவாளராக இல்லைன்னா ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவாளர் ஆகியிருக்க மாட்டான்னு எடுத்துக்கலாமா? ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா நான் மதுராந்தகத்தில் பிறந்தேன். ஏரிக்கரையில் போய் ஜாலியாக குளிச்சுட்டு பக்கத்தில் ஒரு இந்து நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க, டாப்பர் லிஸ்ட்டு. அந்த போட ஆரம்பித்த வருஷம் வந்து தான் நான் பிறந்தேன். அந்த வருஷம் எங்கள் அண்ணன் வந்து அவர் 7வது, ஃபஸ்ட்டு நான் 7வது பையன் வீட்டில். அவரோட பேர் வந்து அதில் டாப்பர் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அவர் வந்து ஸ்கூலில் ரொம்ப நல்லா படித்தாருன்னு டபுள் ப்ரொமோட் பண்ணி பை த ஏஜ் ஆஃப் 13-14 அவரை வந்து டபுள் ப்ரொமோட் பண்ணி ஸ்கூல்லேருந்து முடிச்சிட்டாரு 11th. ஸோ அதில் ஸ்கூல் டாப்பராக வந்ததுனால அவர் பேர் வந்து அதில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர். அவங்க தான் அப்போ தான் அந்த போர்டு போட ஆரம்பிச்சு 1961. அதுலேருந்து எங்கள் பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் அங்கே அதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு போய் சரியாக படிக்கலன்னா காப்பாங்க, உங்கள் அண்ணன் படுற எப்படி படித்தா நீங்கள் ஒழுங்காக படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வாஸ் அ பெஞ்ச் மார்க். அவர் அதை மாதிரி கேமராமேன் ஆனதும் 19 வயசுலேயே ஆகிட்டார். அந்த காலத்தில் 2வது வருஷம் அங்கே இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போதே அவர் கேமராமேன் ஆகிட்டார். ஸோ ஹி வாஸ் அ சைல்ட் ப்ராடஜி கம் ஜீனியஸ் மாதிரி ஒரு ஆள். அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து அவர் ஒரு ரீச் பண்ண முடியாத ஒரு ஆள். அவரோட அச்சீவ்மெண்ட்டை 21 வயசில் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டார். அவர் பண்ண ஃபஸ்ட்டு படத்துக்கு நேஷ்னல் அவார்டு, இது அக்ரகாரத்தில் கழுதை. அப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்ததுனால எங்கள் வீட்டில் அவர் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிருந்தார். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சினிமாட்டோகிராஃபர் அது மாதிரி அந்த சினிமா சம்மந்தமான புக்குகள் எல்லாம் வரும். எங்கள் வீட்டில் எல்லோரும் எல்லா புக்கும் படிப்பாங்க, மேகசின் படிப்பாங்க. அதில் அலைவாசியிலேருந்து குமுதா, ஆனந்த விடன், கல்கண்டு எல்லா மேகசினும் வரும், கல்கி எல்லாம் வரும். அதுலேருந்து வார பத்திரிகை எல்லாம் வரும். அதெல்லாம் கிழிச்சு அந்த புக்கெல்லாம் பைண்ட் பண்ணி பேர் எழுதி வைப்போம். பொன்னியின் செல்வன்லாம் அது மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இன்னும் இருக்குது வீட்டில். ஸோ இது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தோம். அதனால் ஒரு பத்திரிக்கை வந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு படிப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டு படிப்பேன். எல்லா சிஸ்டர்ஸும் பிரதர்ஸுக்குள்ளே சண்டை வரும் அதில். அதனால் எல்லா மேகசினும் வாங்குவாங்க, எல்லா இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் வாங்குவாங்க. அப்படி தான் வளர்ந்தேன் நான். படித்தது தமிழ் மீடியம் வேறு. வீட்டில் எல்லா கேமரா எல்லாம் இருக்கும் அவர்கிட்ட, வீட்டிலே பிரிண்ட் பண்ணுவார். ஸோ அது கேமராலாம் எடுத்துகிட்டு நம்ம யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னு நம்மளே எடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி யாரும் சொல்லிக் கொடுக்காதே வந்துடுச்சு. அருமை. அதை பற்றி ஒன்றும் பாடம்லாம் எடுக்கல, இப்படி பண்ணணுன்னு. நிறைய ஃபோட்டோகிராஃபி புக் இருக்கும். நீங்கள் புக்கெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ஃபோட்டோகிராஃபரோட இது ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி அப்போ புக்ஸு தான் இருக்கும். அப்போ புக்ஸில் பார்க்கும்போது அந்த விஷுவல் மெமரி வரும் நம்மளுக்கு. எங்கேயோ பார்த்த ஒரு இமேஜ் மைண்டில் உட்காந்துரும். அது நாளைக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம இப்படி கம்போஸ் பண்ணலாம், பின்னாடி இது வைக்கலாம், அப்படி அங்கேயே பார்த்துருக்கோமே, அந்த படம் நம்மளை இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். அதோட வெளிப்பாடை எங்கேயாவது வந்துடும். ஸோ அப்படி தான் நான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன்.
அப்படி ஃபோட்டோ எடுக்குமா போது ஃபோட்டோ எடுக்கிறதுனா ப்ரொஃபஷனல் இல்லை, யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எடுத்து கொடுப்பேன். அதை யாராவது கேட்டாக்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன். அப்படி ஏதோ ஒரு வீட்டுக்கு போனபோது அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன கேமராவில் எப்படி இதில் என்ன பண்ணேன்னு கேட்டாங்க. அவங்க வீட்டு கேமரா அது. நான் ஒன்றும் பண்ணலையே என்ன இல்லை, அந்த கடைக்காரர் பேசணும்னு சொல்லுவார். அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கடைக்காரர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் என்ன செட்டிங் பண்ணீங்க? நான் ஒன்றும் செட்டிங்லாம் பண்ணல, சும்மா வராண்டாவில் உட்காந்து ஒருத்தர் எடுத்துருந்தேன். இல்லை அதில் பார்த்தா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொன்னார். அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நதியா மொய்துவோட ஹஸ்பண்டு சிரீஷ் வந்து அந்த காலத்தில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நதியா நடிக்கவும் வரல அதுக்கு முன்னாடி. அப்போ நான் வந்து அவங்க இங்கே எங்கள் வீட்டு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பையனும் இவனும் ஒரு ரூம்மேட்டு. அப்போ நான் அங்கேருந்து அமெரிக்கா போனபோது ஹாலிடேக்கு போனபோது எங்கிட்ட அவங்களுக்கு ஊர் காய்கறிகள்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் தங்கியிருந்தேன். அப்போ அவன் நான் எடுத்த ஃபோட்டோஸை நான் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்துட்டு சொன்னேன், ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுக்கிற, எனக்கு கொஞ்சம் பிரிண்ட் போட்டு கொடுக்குறியா, யூல் பிகம் அ கேமராமேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி 2-3 பேர் சொன்னோடனே மேபி நம்மளுக்கு ஏதோ ஆர்டிஸ்டிக்காக ஏதோ இருக்கு. நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஆர்டிஸ்டிக்காக நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அதனால தானே ஏதோ முகம் தெரியாத ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்காரனோ இல்லை ஒரு காலேஜ் படிச்சிருக்க அமெரிக்காவில் படிச்சுட்டு ஒரு பையனோ பார்க்கும்போது ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நான் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். எந்த காலகட்டத்தில் உங்கள் சகோதரோட சேர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிங்க? 84. என்னோட 2வது படத்தில் வந்து மணிரத்னத்தோட 2வது படம் உணர்வு படம், மலையாள படம். மோகன்லால் நடித்தார், மணிரத்னம் டைரக்ட் பண்ணார். அப்படி தான் எனக்கு மணிரத்னத்தை பழக்கம். அப்படி 41 வருஷமாக பழக்கம். அப்போ வந்து நானும் சாக்லேட் சாப்பிட்டேன் நிறைய, அவரும் சாக்லேட் சாப்பிட்டேன். அப்புறம் அவர் தமிழில் பேசுறதுக்கு அங்கே யாருமே இல்லை, மலையாள படம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். எங்கள் அண்ணனும் நானும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம், ஒரே ஹோட்டலில் தான். மற்ற அசிஸ்டன்ஸ்லாம் வேறு ரூமில் தங்கியிருந்தாங்க. அந்த ப்ரிவிலேஜ் இருந்து எனக்கு எங்கள் அண்ணனோட இருந்ததுனால. அப்போ மணி நடந்தான் வெளில போய் சாப்பிட போகிறதோ சாக்லேட் வேணா கொடுக்குது, அவர்கிட்ட ஏதாவது பேசுகிறதுக்கெல்லாம் நான் தான் ஒரு ஆள். அவருக்கு எங்கள் அண்ணன் அவ்வளோ பேச மாட்டார், அவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப். நான் தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் அப்போ SD பைக் வச்சுருந்தார், அதெல்லாம் எங்கே போவோம், ஃபிலிம் கிளப்பு எங்கேயாவது போகணுன்னாக்க போவோம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு. அதனால் அப்போத்துலேருந்து தெரியும் எனக்கு. அப்புறம் பகல் நிலவரம் ஒர்க் பண்ணேன். கேமராவை நீங்கள் எப்போ அதிசயமாக பார்த்தீங்க? அதிசயமாக பார்க்கவே இல்லை, இதை பார்க்கல. எனக்கு அது வீட்டில் இருக்கும் கேமரா, ஃபிலிம் கேமரா. அந்த காலத்தில் வந்து 2C கேமரா வச்சுருந்தார் எங்கள் அண்ணன், அது வீட்டில் இருக்கும். 16mm கேமரா வந்து இதெல்லாம் யூஸ்டாக இருந்துச்சு வீட்டில். ஒரு டூல் மாதிரி வீட்டில் ஹேண்ட்ஸ் ஆன் இருந்துச்சு எங்களுக்கு. அதை தொடர்ந்து பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப். கேமரானது ஒரு புது ஐட்டம் கிடையாது. இப்போ என் ஒய்ஃபு இப்போ தான் சொன்னாங்க, எனக்கு யாரோ கேமரா ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா, இதோட 6 கேமரா இருக்குது, இதுக்கு ஏதாவது மியூசிக் எல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடு, யாருக்கா பசங்களுக்கு கொடுங்க. இல்லை எடுப்பேன், ஒரு நாள் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். சில கேமராலாம் பாக்ஸே பிரிக்காது, அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு டைம் இல்லாத இருக்கிறதுனால அது பண்ண முடியும். இப்போ ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா ஐ ஷூட் சம்திங் வெளியில் போய். ஏன்னா வருஷம் நான் ஒரு 10-15 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஒரு பிரிண்ட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுப்பேன். இந்த வருஷம் அதை பண்ணல, போன வருஷம். ஏன்னா மணி சார் படமும் சுதா படம் இன்னொரு படம் ஷூட்டிங் பண்ணுது. இல்லாட்டா அது ஒரு ஹாபியாக வச்சுருந்தேன். எங்கேயாவது போகிறோன்னாக்கா ஒரு தீம் எடுத்துகிட்டு அதை ஷூட் பண்ணி அது மட்டும் ஒரு கார்ட்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பேன். சில பேர் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க. அது மாதிரி. எத்தனை படங்கள் உங்கள் சகோதரோட பணியாற்றுவீங்க? அவர் வந்து அப்போ ரேப்பிடாக நிறைய படம் பண்ணார். ஆமாம், ஐவி சசியோட படம் மாத்திரம் இல்லை, PG விசும்பரன் நிறைய படம் பண்ணார். அவர் எல்லா டைப் படம் பண்ணுவார். கமர்ஷியல் படம் பண்ணுவார், ஆர்ட் ஹவுஸ் பண்ணார், வடக்கன் வீரகதை, அதெல்லாம் பண்ணார். நான் அது வரைக்கும் பண்ணேன். நான் வடக்கன் வீரகதை வரைக்கும் பண்ணேன். 20 படம் 15-20 படம் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாமே குயிக்காக நடந்துச்சு ஒரு 2-3 வருஷத்தில். அப்போது ராஜீவ் மேனன் வந்து ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர் வந்தார். அவர் எங்கள் செட்டுக்கு வந்தபோது அதான் முதல் தடவை ஸ்டடி கேம் வருது. ஸ்டடி கேம் வந்து நாங்கள் பார்த்தாக்க ஒருத்தர் ஃபேராக ஹேண்ட்ஸமாக ஒருத்தர் வர்றாரு, ஹீரோவோட நல்லா இருக்கிறாரு. இவர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துருந்தோம். இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு, ட்ரௌசர் போட்டிருக்காரு. அப்படியே அவர் பார்த்த உடனே நாங்கள் ஒரு ஹீரோ டாம் க்ரூஸ் பார்த்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள்லாம் அப்படி ஜாலியாக இருக்கிறோம். அதை படம் டைரக்ட் பண்ணது வந்து மைடியர் குடிச்சத்தன் எடுத்த ஜிஜோ. ஆமாம், அவர் வேஷ்டி தான் கட்டியிருப்பார். ஆமாம், அங்கே நிறைய லைட்டிங் க்ரூ எல்லாருமே வேஷ்டி லுங்கிலாம் கட்டி ஜாலியாக இருப்பாங்க அப்போது. இப்போ இல்லை, அப்போ கேரளாவில். கரெக்ட். இவர் மட்டும் ட்ரௌசர்லாம் போட்டு வந்து இங்கிலீஷில் அதே கெட் மீ சம் கோப்ரேட் போட்டார் அப்படின்லாம் சொல்லி யாரான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டடி கேம் ஷாட் எடுத்தார். படிக்கட்டில் மோகன்லால் பின்னாடி ஓடும்போது கால் ஸ்லிப்பாகி உடஞ்சிச்சு கால். அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டார்.
அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே அந்த ஷூட்டிங் நடந்தபோது நானும் அவர் ஒரே ஏஜ் குரூப்னால அப்படியே பேசிகிட்டே இருப்போம். அப்போ போனபோது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னா, டேய் ரவி நீ ஃப்ரீயாக இருக்கியா? நான் அசோக் மேத்தா கேமராமேன் வர்றாரு, அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாங்க. நான் வரேன்னு சொன்னேன். ஏன்னா அசோக் மேத்தாவோட பெரிய ஃபேன். அப்படி அசோக் மேத்தா வந்தோடனே நான் போய் ராஜீவ் டைரக்ட் பண்ணார், அசோக் மேத்தா ஷூட் பண்ணார். அவர் அங்கேயே பாம்பேல கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வேணும்னு நான் போய் ஒர்க் பண்ணேன். அவர் அசோக்ஜி அவர் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போனார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அசோக்ஜி கூட ஒர்க் பண்ணிட்டோன்னு. அவர் அசோக் மேத்தா எங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கல்ட்டு கேமராமேன். 36 Hour Englandல ஷியாம்பரங்கள் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் பெரிய ஜீனியஸ் கேமராமேன். ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேமராமேன் இன் இந்தியா சீன். இதெல்லாம் அவர் தான் பண்ணார். இந்த சேகர் கபூரோட பேண்டிட் குயின்லாம் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் ஷார்ட். அவர் வந்து பண்ணுவார் அடிக்கடி. அப்போ அசோக் மேத்தா வந்து எங்களுக்கு குரு மாதிரி, அவர் சொல்லிக் கொடுப்பார். அவர் வந்த உடனே நாங்கள் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி 100 கேள்வி கேட்போம் அவரை. இது ஏன் பண்ணுறீங்க, அது ஏன் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த லைட் எப்படி போடுறீங்க, ஏன் எப்படி போடுறீங்கன்னு அது எல்லாம் பொறுமையாக பதில் சொல்லுவார். நாங்கள் எங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட்டில் படித்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி. ஸோ அப்படி தான் ராஜீவ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தென் அவர் ஏதோ ஒரு படம் பண்ணார், அக்னி புத்திரன் சொல்லி ஒரு படம், கார்த்திக் நடிச்சு. அந்த படம் பண்ணும்போது இவருக்கு ஏதோ ஒரு ஆட் ஷூட்டிங் இருந்துச்சு ராஜீவுக்கு. அப்படியே எனக்கு ஆட் இருக்குது, ஆனால் அந்த ஷூட்டிங் வச்சிட்டாங்க, நீ ஒன்று பண்ணு, நீ அது போய் பண்ணு அப்படின்னாரு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட 4வது அசிஸ்டண்ட்டு. ராஜீவ் வந்து எனக்கு கூப்பிட்டு நிற்க படம் எடுன்றாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ட்ரைனிங், கேமராலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம், கரெக்ட், பார்க்கவே முடியாது. கேமரா கொடுத்துட்டாங்க, லைட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் எடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா இருந்து, இது எப்படி எடுத்துலாம் அவர் கேட்டுக்கினாரு. அது அப்போ வந்து அப்படி தான் ராஜீவோட இதாச்சு. அப்போ ஆட்லாம் பண்ணுவேன், ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது கூப்பிடுவார், நான் போய் பண்ணுவேன். சில சமயம் நான் ஆப்ரேட் பண்ணுவேன், சில சமயம் அவர் ஆப்ரேட் பண்ணுவேன். டைரக்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான். ஸோ வி போத் அப்பயே நான் எங்கள் அண்ணங்கிட்ட தங்கின மாதிரி ராஜீவ் நானும் ஒரே ரூமில் தங்கிக்கும். ஐ ஹேட் தட் ப்ரிவிலேஜ் லக்கிலி. எங்கள் அண்ணங்கிட்ட இருக்கும்போது எப்படி இருந்தால் அதே மாதிரி ராஜீவ் கூட ஃப்ரெண்டுன்றதுனால ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மலையாள படம் வந்துச்சு. ஒரு ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்த்தேன், ஆண்டனி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார். அவர் வந்து கேட்டார், நீ படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டடான்னு. ஆகிட்டேன்னு. அப்போ நீ வந்து பாரத் லாட்ஜில் வந்து பாரு அப்படின்னு. போனாக்கா ஷாஜி கைலாஸ் இருந்தார். ஒரு படம் பண்ணுறோம், நீ அண்ணங்கிட்ட இருக்கும்போது தெரியும் நீ பயங்கர ஸ்மார்ட்டுன்னு, அதனால் உனக்கு இந்த படத்தை கொடுக்குறான், நீ பிரேக்கடா நீ பண்ண அப்படின்னா. சரிண்ணே, எவ்வளோ படம் கொடுப்பேன்னு கேட்டேன். நான் வந்து ஃபஸ்ட் படம் பிரேக் கொடுக்குறேன்னு நான் பணம் கேட்குறேன்னு. அப்புறம் நான் வந்து ராஜீவ் கூட ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் எதுக்கு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும், இவ்வளோ பணம் கொடுத்தா நான் ஒர்க் பண்ணுறேன்னு. உடனே உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறேன், கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு, நீ ஒன்று பண்ணு, நீ பாம்பேலாம் ஷூட் பண்ணுறல நிறைய ஆடெல்லாம், அங்கே யாராவது ஹீரோயின் இருந்தால் கிடச்சா கூப்பிட்டு வந்தேன், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். அதனால் தமிழ் தெரிஞ்சால் தான் பெட்டரு, தமிழ் மலையாளம் தெரிஞ்சேன்னு. அப்படி ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு சுசித்ரா கிருஷ்ணமூர்த்தின்னு அவங்கள போய் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் நெஸ்காஃபி ஆடில். அப்போ அவங்கள போய் நான் தான் போய் அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்தேன். அப்போது அந்த வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ராஜீவ் கிட்ட கேட்டேன், அதோட கோஆர்டினேட் பண்ணுறவங்க யாருன்னு ஒரு கவிதான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் அவங்க ப்ரொடியூசர் கொடுத்த செக்கை கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க சேகர் கபூர் ஒய்ஃப் ஆனாங்க லேட்டர். அப்போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் பண்ணோடனே எனக்கு செட்டு கலரே பிடிக்கல. இது நல்லா இல்லை, இதுக்கு இங்கே ஷூட் பண்ண முடியாது, அவுட்டோரில் ஷூட் பண்ணி கலரில் மாற்றினேன். அந்த ஆர்ட் டேரக்டர் கோச்சிட்டார், யார் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறான், அவங்க வந்து கேர்டன் சரியில்லை, கிளாத் சரியில்லை. நான் சொன்னேன் நல்லா வரணுன்னா எப்படி தான் எடுக்கணும், இல்லைடா நான் படம் பண்ணலன்ட்டேன். உடனே இவன் ரொம்ப வில்லங்கமான ஆளாக இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஷாஜியை சிரிச்சுட்டு சரி வா அவுட்டோர் எடுத்துடுறேன் இன்றைக்கி, அது அதுக்குள்ளே என்னெல்லாம் வேணும்னு சொல்லுன்னு சொல்லி நான் வந்து வீட்டை கலர்லாம் மாற்றி ஃபர்னிச்சர்லாம் மாற்றி லேம்ப் ஷேட் அங்கே இங்கே வச்சு எடுத்தோம். அது கில்காம்பட்டின்னு ஜெயராம் தான் இது நடித்தார். அப்போது ஜெயராம் வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணேன், 21 நாள் படத்தை முடிச்சிட்டேன். ஷூட் பண்ண உடனே ஜெயராம் வந்து டே ஒன்று பண்ணிட்டேன், ரவிகே சந்திரன் ஃபாஸ்ட் கேமராமேன்னு கார்டு அடிச்சுக்கூட, ஏன்னா பாத்ரூம் கூட விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்குள்ளே ரெடின்ற கேமரா ஷார்ட் சொல்லி முடிச்சோன்னு ரெடி அப்படின்னாக்க என்ன அர்த்தம், எதாவது 2 லைட்டு வைக்கிற மாதிரி நடி, நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னாரு. அப்படி ஃபாஸ்ட்டாக எடுத்தேன். சூப்பர். ஏன்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட் இம்பேஷன், இடம் இல்லை ரொம்ப, அதனால் ஐ டென்ட் யூஸ் மச் ஆஃப் லைட், பட்ஜெட்டும் இல்லை, அதனால் இருக்கிற ஒரு 2 லைட்டும் ஒழுங்காக போட்டு நம்பர்ட்டு எடுத்துருந்தேன். அது எடுக்கும்போதே நிறைய
நியூஸ் போய் ஒரு நல்லா எடுக்கிறாரு, இந்த பையன் ரொம்ப இதாக எடுக்கிறாரு, எங்கள் ராமச்சந்திர பாபு பிரதர்னா டப்புன்னு அந்த வருஷம் ஒரு 7 படம் வந்துச்சு. வர்ற படத்தெல்லாம் என்ன கதை கதைலாம் ஒன்றுங்க இல்லை, அடித்து நொறுக்கிட்டு இருந்தேன். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். ஃபஸ்ட்டு அது கோல். அதான் கோல். ஏன்னா வீடு இருந்துச்சுன்னா என்னை வாடகை கொடுக்குறதுக்கு தானே பிரச்சனையாக இருந்தது. அதை வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடை வாங்கிட்டேன். அந்த படம் முடியும் போது அந்த வருஷம் வரும்போது வீடு வாங்கிட்டேன். வீடு வாங்கினதுக்கப்புறம் சூஸி ஆகிட்டேன் படத்தில். இப்போ நான் அப்போ வாங்கின அந்த வீட்டில் தான் இன்னும் இருக்கேன். வேறு வீடெல்லாம் மாறிலாம் போகல. அப்போ வாங்கின 800 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தான் நான் இன்னும் இருக்கேன். அதே வீட்டில் தான் இருக்கேன். அது எம்ஏஜி ஃப்ளாட்டு, அதே வீட்டில் தான் இருக்கேன். நான் வீடெல்லாம் அதுக்கப்புறம் புதுசாக வீடு வாங்கி அதுக்காக படம் பண்ணுறது அந்த மாதிரி வேலையே பண்ணேன். அந்த வீட்டிலே இருக்கிறோம். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஃபஸ்ட்டு ஃபிலிம் பார்த்தப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா? நான் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் படத்தை. பார்க்கலையா? ஏன்னா நான் அடுத்த படத்தை ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ ஆர்டி ராஜா தான் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தான். நீயே போய் பாடுறான்ட்டான். படம் நல்லா இருக்குன்னா நல்லா ஷூட் பண்ணிங்க ஓகே அப்படின்னு. நான் அதை கேரளாவில் ரிலீஸ் ஆனப்போ நாங்கள் எங்கே கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருந்தேன். வெல்கம் டு கொடைக்கானல் ஒரு படம். அதனால் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. இளங்கன்று பயமறியாதுன்ற மாதிரி இது எடுத்தால் வரும்னு தெரியும், எடுத்துட்டேன். நல்லா இருக்குன்னு அடுத்த படத்தை கொடுத்துட்டானுங்க. அதுக்கு அடுத்த படத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வருஷம் ஃபுல்லாக படம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த படம் நான் கிரேடிங்க்கு போய் அது பண்ணி ஒழுங்காக எடுத்தாக்கினே அது வரும்ன்ற மாதிரி யாராவது அசிஸ்டண்ட் ஆனப்போ அப்படி ரேராக தான் என்னோடய படத்தை நான் பார்த்துருக்கேன் ஃபிலிமில் எடுத்தப்போ. ஏன்னா போயிட்டே இருக்கும் அடுத்த படத்துக்கு. அப்படி தான் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஒழுங்காக, அது வரைக்கும் இந்த காமெடி படம் தானே எடுத்துகிட்டு இருந்தோம். மலையாளத்தில் ஜெகதீஷ்லாம் தான் ஹீரோ. அவர் தான் நிறைய படம் பண்ணி, அவர் தான் எனக்கு ஹீரோ, மெயின் ஹீரோ அவர். அடுத்து வந்து சுரேஷ் கோபி. ஆமாம், சுரேஷ் கோபியும் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னா சுரேஷ் கோபி வந்து நடிக்கணும்னு வந்து இதில் மவுண்ட் ரோடில் ஒரு லாட்ஜில் இருந்தார். அவர் ஊர் கொல்லம். அந்த ஊர்லேருந்து தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு எடுத்திருந்தார். அப்படி கொல்லத்தில் இருந்ததுனால சுரேஷ் கோபி வருவார். அவர் கார் ஓட்ட தெரியும். எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு கார் வந்து அதுக்கு டிரைவர் யாரும் இருக்கல. எப்போயாவது எதாவது ஒரு டிரைவர், கால் டிரைவர் மாதிரி யாராவது வருவாங்க. எங்கேயாவது போனாக்கா சுரேஷ் கோபி கூப்பிடுவார். அவன் வருவான், வந்து ஓட்டு ஏதாவது படத்தில் சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து சுரேஷ் கோபிட்டு உனக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன், நீ பணம் கொடுறான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து தர மாட்டேன். இப்பயும் சொல்லுவார், நீ பணம் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து தரலடா, நான் ஹீரோ ஆனது பிறகு கூட ஃபோட்டோ எடுக்கலடா நீன்னு. அதனால் அப்படி தான் எனக்கு சுரேஷ் கோபி பழக்கம். அவரோட தலஸ்தானம்னு ஒரு படம் பண்ணேன், அது பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் மாஃபியா, ஏகலைவன், கமிஷனர், அது மாதிரி படங்கள்லாம் பண்ணேன். ஷாஜி கலேசன் பெரிய ஹிட்டு படங்கள் அதெல்லாம். அதில் தான் அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டு, அது இது ஸ்விஷ் பேன், அது எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதாவது ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஷூட்டிங் தான் வச்சுக்கோங்க. சீரியஸ் எப்போனா பிரியதர்ஷன் என்னை கூப்பிட்டு தேன்மாவின் கொம்பத்தை கூப்பிட்டார். அந்த தேன்மாவின் கொம்பத்தை வந்து ஐடியா கொடுத்தது வந்து சந்தோஷம். ஆனால் அவர் டேட் இல்லைன்ட்டார். அதனால் என்னை கூப்பிட்டாரு, நீ பண்ணிட்டான்னு. அப்போ தான் ஆனஸ்ட் ராஜ் பண்ணியிருந்தேன். என்ன இந்த படம் நடந்துட்டுருக்கு, இப்போ தான் பொள்ளாச்சியிலேருந்து ஷெடியூல் முடிச்சுட்டு வரோம், இவங்க பொள்ளாச்சி போகிறாங்க. சரின்னு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் கேட்டு கடைசியில் பிசி கிட்ட கேட்டிருக்காரு, போய் யாரோ ஒரு அசிஸ்டண்ட்டை கூட இருந்து இவனை கூப்பிட்டு போ அப்படின்னு ஒரு கேவி ஆனந்த் அமிச்சார். பயங்கரமாக ஷூட் பண்ணியிருந்தார் கேவி ஆனந்த். நான் பார்த்தேன், என்ன சொன்ன கேவி டே நீ உனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருந்தேன் அந்த படத்துக்குன்னு. ஸ்டேட் அவார்டு கொடுக்கல அவங்க கேரளாவில், நேஷனல் அவார்டு கிடச்சிட்டேன், கவலைப்படாத. நான் நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு கேவி ஆனந்த். ஸோ அந்த படத்தை நான் ஹிந்தியில் எடுத்தேன் லேட்டர். ஸோ அப்படி தான் பிரியனோட எனக்கு கனெக்ஷன் வந்தது. 2வது படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்போ எது அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் ஆச்சு, அதனால் நான் வரலன்ட்டேன். அதுக்கப்புறம் 3வது வந்து சரி அந்த அட்வான்ஸ் அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லி தான் விராசத் பண்ணேன். அதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அவரோட. அதுக்கு ஹிந்தியிலே தான் ஃபஸ்ட் படம் இல்லையா? ஹிந்தியில் தான் ஃபஸ்ட் படம். அது எனக்கு விச் கேவ் யூ பிக் நேம். பிக் நேம். அது பார்த்து தான் மருதநேயத்தை கூப்பிட்டாரு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட மாட்டின பிறகு தான், அது வரைக்கும் கமர்ஷியல் படம் அது இது பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட மாட்டினதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ரேமில் வைக்கிறது, சாபு சீரியலோட ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேமராமேன் உருவாகிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆள் மட்டுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட போகும்போது தேர் வில் பி எ ஜம்ப். இப்போ ரவிவர்மன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார். பர்ஃபி போனவுடனே தேர்ஸ் எ ஜம்ப் இந்த விஷுவல் ஸ்டைல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா படமும் ராம்லீலா, சந்திலீலா பன்சலி, மணிரத்னம், அந்த ரேஞ்சுக்கு நமக்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகுதுல்ல, இல்லை அதில் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு புரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் தேவை, நல்ல எடிட்டர் தேவை. தில்ஷாதா படம் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், யார் எடிட்டர்னு கேட்டேன். ஃபரான் அக்தர் வந்து எடிட்டர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுவான்னு, நான் அதை படம் பண்ண மாட்டேன்னேன். எனக்கு நல்ல எடிட்டர் வேணும்னேன். ஏன்னா ஒரு எடிட்டர் என் ஃபோட்டோகிராஃபை காலி பண்ணிடலாம், நல்ல ஷார்ட் யூஸ் பண்ணாத போடலாம், கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட் போடலாம். ஏதோ ஒரு ராங் கட் பண்ணாக்க ஒரு ரிதம் இல்லாத இருக்கும் படத்தில். ஒரு படத்தோட ரிதம் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோகிராஃபி வெளிப்படும். ஒரு நல்லா நடிக்காத நடிக்கிற நல்லா நடிக்கிற மாதிரியும் காமிக்க முடியும் ஒரு எடிட்டரால். ஸோ ஒரு எடிட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி அப்போ யாருன்னு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க.
ஸ்ரீஹரி பிரசாத் பண்ணுங்க. ஹாப்பிலி அவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டு எல்லா அவார்டும் கிடச்சிது அந்த படத்துக்கு. இப்போ தில்ஷாத்தை ஒரு கல்ட் ஃபிலிமாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஸ்ரீஹரி பிரசாத் மேலே ஒரு எடிட்டர். இதேமாதிரி நான் முருகதாஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எடிட்டர் கூட ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களோட கலர் மாறிடும்னு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து துப்பாக்கியில் வந்து ஸ்ரீஹரி பிரசாத் கூட ஒர்க் பண்ணார். டக்குன்னு பயங்கர ஜம்ப் வந்து அவரோட ஸ்டோரி டெல்லிங்கில். ஸோ நான் சொல்கிறது ஒரு எடிட்டர் மாத்திரம் இல்லை, ஒரு காஸ்டியூம் டிசைன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாருமே டாப் ஆஃப் த லைனில் பண்ணால் தான் ஒரு படத்துக்கு அந்த லுக். அதில் தான் மணிரத்னம் ஸ்கோர் பண்ணுறாருன்னு, இல்லை சங்கர் ஸ்கோர் பண்ணுறாருன்னு, சஞ்சய் லீலா பன்சாலி ஸ்கோர் பண்ணுறாருன்னாக்கா தி டேக் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள். இப்போ அவங்க எக்ஸிக்யூட் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா மணி சார் எப்பயும் சொல்லுவார், அவங்க இப்போ நல்ல ஒரு டீம் கையில் இருக்குன்னா, ஒரு ஆர்ட் டைரக்டர், நல்ல காஸ்டியூம் டிசைனர், நல்ல சவுண்ட் டிசைனர், அது மாதிரி ஒரு கேமராமேன் எல்லோரும் இருக்காங்கன்னா, இவரோட வேலை வெறும் டைரக்ட் பண்ண போகிற ஆக்டர்ஸு, இவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்க ரஹ்மான் கிட்ட சொல்ல வேணாம் இப்படி டியூன் போட்டு பிடிக்கல சொல்லலாம், ஆனால் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. இப்போ நான் இங்கே வந்துருக்கேன், இந்த லைட்டை வந்து அவர் பண்ணுறாரு, இந்த லைட்டை நான் பண்ண வேண்டியது இருந்ததுனாக்கா, இல்லை நீங்கள் உட்காந்து பண்ண வேண்டியிருக்குனாக்கா அது உங்களுக்கு இந்த இன்டர்வியூ பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது பாதி பேருக்கு வந்து டீம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் இதாகிடும். ஸோ அதனால் எப்பயுமே டாப் ஆஃப் த லைன் பீப்புளோட ஒர்க் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் ஹானஸ்ட் சார்ஜ் தான். விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணது வந்து பெரிய பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன். அவருக்கு வந்து நாங்கள் எடுத்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஒரு நாள் அவர் ரூமுக்கு போனபோது, ஹிந்தி போனபோது எனக்கு எப்போ டிஃப்ரென்ஸ் வந்தால் தில் சாத்தாயான்னு ஒரு படம் பண்ண படம். அந்த படம் தான் முதல் முறையாக அமீர் கான் வந்து ஹிந்தி படங்களுடைய மிக முக்கியமான நட்சத்திரமான அமிதாப் பச்சனோட பணியாற்றிருக்கீங்க. மேஜர் சாப்னு ஒரு படம். ஆமாம், நான் அப்போ ஹாலிடே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன், அமிதாப் பச்சன் வீட்டு பக்கத்தில். அவர் அப்போ தான் அமெரிக்காவில் திரும்பி வந்தார். எனக்கு அது வரைக்கும் ஹோட்டலில் எவனும் மதிக்கவே இல்லை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.